அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு போலி செய்வதற்கு தேவையான பொருட்கள். முதல்ல மேல் மாவு செய்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். மைதா இல்லைன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் 1 கப், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு, எண்ணெய் 1/4 கப். பூரணம் செய்வதற்கு கடலை பருப்பு 1 கப், வெல்லம் 1 கப், தண்ணீர் 1/4 கப், ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன். முதல்ல இந்த பருப்பு போலிக்கு தேவையான மேல் மாவு தயார் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு மைதா மாவு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு மேல் மாவுக்கு மாத்திரம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு கையில் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாவில் எண்ணெயும் தண்ணியும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். எண்ணெயும் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. ஏன்னா ஒரேடியாக ஊற்றிட்டோம்னா நமக்கு மாவோட பதம் கரெக்டான அளவுக்கு வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இந்த 1 கப்பு அளவுக்கு நான் 1/4 கப்பு வரைக்கும் எண்ணெய் யூஸ் பண்ணேன். நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். மாவு கையில் ஒட்டவே கூடாது. கரெக்டான பதம் நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறம் விரலில் குத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாவு மேலே எழும்பி வரணும். அப்போ தான் இது கரெக்டான பதம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இதில் நல்ல 1 டீஸ்பூன் எண்ணெயை தடவிட்டு இந்த மாவை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம். 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கூட நம்ம தனியாக வச்சிடலாம். எவ்வளவு அளவு இந்த மாவு ஊறுதோ அந்த அளவுக்கு போலி ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இந்த மாவு ஊறுற டைமில் நம்ம இந்த போலிக்கு தேவையான பூரணத்தை தயார் பண்ணிடலாம். கடலைப்பருப்பை கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு சாஃப்டாக வேக வச்சுக்கலாம். வெந்த கடலைப்பருப்பில் தண்ணியை நல்லா இருத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கு 1/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 1 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி. நல்லா கரைய விட்டுடுங்க. இது ஒரு பாகு கம்பி பதத்துக்கெலாம் வர வேண்டாம். வெல்லம் கரைஞ்சாவே போதும். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இதுவே உருண்டை வெல்லம், அச்சு வெல்லம் அது சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை இந்த பொங்கி வர சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி சேருங்க. நான் ஆர்கானிக் வெல்லம் யூஸ் பண்ணதுனால நான் அந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. ஏலக்காய் பொடி சேர்த்துட்டேன். இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த அரைச்ச கடலைப்பருப்பு விழுதை சேர்த்துடலாம். விழுது சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விடுங்க. கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு கட்டி விடும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மெதுவாக உங்களுக்கு ஒரு மாவு பதத்துக்கு சேரும். அந்த மாவு பதத்துக்கு சேர்ற வரைக்கும் நீங்கள் கிளறணும். ரொம்பவும் கட்டியாக பண்ணிட வேண்டாம். ஏன்னா அப்புறம் என்ன ஆகும்னா அந்த பூரணம் ரொம்ப டைட்டாக ஆகிடும். உங்களுக்கு அந்த போலி தட்டும்போது உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டான பதத்துக்கு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது திரண்டு வருது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவை நீங்கள் கையில் தண்ணி நனைச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்மளோட பூரணம் ரெடி ஆயாச்சு. பூரணம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு பூரணத்தை உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டைகளை பிடிக்கலாம். இப்போது பூரண உருண்டையெல்லாம் ரெடி ஆயாச்சு. மாவு 2.5 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ இந்த ஊறின மாவை கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா இன்னொரு 5 to 6 மினிட்ஸ் நம்ம நல்லா பிசைய போகிறோம். நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு கையில் நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நல்லா பிசைச்சிட்டு நீங்கள் மாவை இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு இழுக்கும்போது அப்படியே ஃப்ளோ கரெக்டாக வரும். இந்த குழந்தைங்க விளையாடுற ஸ்லைம் மாதிரி. ஸோ அப்படி இருந்ததுன்னா மாவு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம போலி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். வாழை இலை இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா பால் பாக்கெட் கவர், ஜிப்லாக் கவர் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எடுத்துக்கலாம். மாவோட அளவு பூரண உருண்டை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்கணும். எடுத்த மாவை எண்ணெய் தடவி வச்சுருக்கிற இலையில் போட்டு மெதுவாக தட்ட ஆரம்பிக்கலாம். இந்த தட்டுற அளவு இந்த உருண்டையை உள்ளே வைக்கிற அளவுக்கு தட்டினா போதும். ஸோ இப்போ தட்டியாச்சு. அந்த மாவு மேலே பூரண உருண்டையை வச்சு எல்லா பக்கத்துலேயும் நம்ம கவர் பண்ணிடலாம். மோதக கொழுக்கட்டை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு
அதிகமா இருக்கிற மாவ வந்து எடுத்துறலாம். ஏன்னா வந்து போலி தட்டும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து மாவு வந்து நெறையா இருக்கும். பூரணம் வந்து கம்மியா இருக்கும். அதனால அதிகமா இருக்கிற மாவ எடுத்துட்டு, இலையில வச்சுட்டு நல்ல மெல்லிசா தட்டலாம். எவ்வளவுக்கு அவ்வளவு மெல்லிசா தட்டுறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து உள்ள இருக்கிற அந்த பூரணம் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். சாப்பிடுறப்பயும் உங்களுக்கு வந்து இந்த பூரணம் வந்து எல்லா மாவுலயும் வந்து உள்ளார வந்து கிடைக்கும். நல்ல மெல்லிசா இந்த மாரி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கல்லு காய வச்சுட்டு, கொஞ்சமா நெய் போட்டு தோசைக்கல்லோட எல்லா பக்கத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆக மாரி தடவிடலாம். இலைய மெதுவா திருப்புனோம்னா, இலையில எண்ணெய் தடவி இருக்கிறதுனால தட்டியிருக்கிற போலி அழகா கையில வந்துரும். இப்போ அந்த போலிய காய வச்சிருக்கிற கல்லுல போட்டு குக் பண்ணி எடுக்கணும். மேல் பக்கத்துல கொஞ்சமா நெய் தடவிக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி போட்டு 2 பக்கமும் மாறி மாறி வேக வைக்கணும். நல்லா வெந்துருச்சுன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேல வந்து உங்களுக்கு அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸா வரும். அந்த மாதிரி 2 பக்கமும் வந்ததுக்கப்புறமா நம்ம கல்லுலேருந்து போலிய எடுத்துறலாம். பெசஞ்சு வச்சிருக்கிற எல்லா மாவுலயும் இதே மாரி போலி பண்ணிடுங்க. இந்த பண்ண போலி எல்லாத்தையுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டா, 1 வாரம் வரைக்கும் இது வந்து கெட்டே போகாது. ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவ்வளோதான். நம்மளோட பருப்பு போலி சுவையா, அருமையா தயாராயாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.